அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம பீனட் பட்டர் செஞ்சு பார்க்கலாம். கோடை கிச்சன் சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க பீனட் பட்டர் செஞ்சாங்க. சரி நம்மளும் அதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி நமக்கு வருது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ பார்த்துடலாம். அதை நம்ம கையை வச்சு இப்படி பண்ணோம்னா அதுவாக வந்துடும். தோலெல்லாம் எடுத்தாச்சு. இதை வந்து லைட்டாக வந்துட்டு இப்போ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு இது வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் சும்மா ஒரு தடவை வறுத்துக்கலாம். ஏன்னா அந்த சிஸ்டர் வறுத்துக்கிட்டாங்களா, அதே மாதிரியே நம்ம ட்ரை பண்ணுவோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டேன். இப்போ அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். வேர்க்கடலையை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் குறைன்னு. இப்போ இதில் வந்துட்டு வெல்லம் ஆட் பண்ணாங்க. நம்மளுக்கு எவ்வளோ சக்கரை தேவோ, சரி நம்ம எவ்வளோ ஸ்வீட் சாப்பிடுவோமோ அது தகுந்த மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, அதனால வீடியோவை போட்டு பார்த்துட்டு பல்ஸ் பண்ணி எடுக்கிறப்ப சூப்பராக நமக்கு பீனட் பட்டர் வந்து ரெடி ஆயிடும். கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்கல. நான் கூட ஆயில் சேர்த்தாதான் இந்த அதே மாதிரி பல்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் அப்படி 15 மினிட்ஸ் விட்டு பல்ஸ் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம். நான் எவ்வளோ நேரம் அரைச்சி எனக்கு வரவே இல்லையா, சரி கொஞ்சம் பட்டர் மட்டும் ஊற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்காக பட்டர் வச்சுருக்கேன். ஊற்றி அரைச்சி பார்க்கலாம். ஆவி பறக்குது, அந்த அளவுக்கு நான் அடிச்சிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கு பாருங்க, கொஞ்சம் மெல்ட் ஆகி வருது இப்போ தான். அவ்வளோதான், நான் அரைச்சி முடிச்சிட்டேன். எனக்கு இதுவே போதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். உங்களுக்கு இன்னும் நல்லா ஒரு மாதிரி க்ரீமியாக வேணும்னா இன்னும் நல்லா அரைச்சிக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா அந்த கடையில் விற்கும்ல அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, அதனால் நான் போதுன்னு விட்டுட்டேன். நல்லா இருக்குல்ல? டேஸ்ட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி, டேஸ்ட்லலாம் டிஃப்ரெண்ட் இல்லை. உங்களுக்கு இன்னும் நல்லா க்ரீமியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கிறலாம். ஆனால் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கடையில் விற்கிற மாதிரி இருக்குது. இந்த கடையில் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்குது.